இப்போது உன்னுடைய சந்தேகத்திலே தோன்றினார். ஒருத்தன் ஒரு நகை கொண்டாந்து நம்மகிட்ட கொடுக்குறேன். நாம் சரின்னு வச்சுக்குவோம். இந்த ஒரு 2 பவுன் நிதானம் இருக்கும் சொல்கிறோமா இல்லையா? நிதானம்ங்கிறது அர்த்தம் இது. ஆனால் நிதானிக்கிறதுக்கு துரிதம் வேண்டும், வேகம் வேண்டும், உருக்கம் வேண்டும். எப்படியாவது இந்த நிலையை அடைந்தே விடுவேன் என்ற துரிதம் என்ற வேகம் வேண்டும். நிதானிக்கிறது புத்தியை விளக்கிட்டே போகிறது. இதுவல்ல 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 இதெல்லாம் விளக்கி கொண்டே போகிறது. துரித நிதானத்தோடு நீங்கள் தியானத்தில் உங்களுடைய எண்ண அலைகளை விளக்கிக்கொண்டே போனீர்கள். ஆனால் உங்களில் நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். தன்னுடைய இருப்பு நிலையை நோக்கி நீஞ்சுவது தான் மேல் நோக்கி நீங்குவது. நீ எங்கிருந்து கொண்டு மனமாக வருகிறாய்? எங்கிருந்து கொண்டு மனது சிந்தித்ததை இது நியாயமில்லை என்று எங்கிருந்து புத்தியாக வருகிறாய்? அதுதான் மேல் நோக்கி செல்லுவது. கீழ் நோக்கி செல்வதெல்லாம் துன்பத்தை கொடுப்பது என்னென்னவோ, பொறாமை கொடுப்பது என்னென்னவோ. பொறாமையிலே துன்பம் தானே. இப்படி கேள்விப்படி மேல் நோக்கி நீந்துவது மனிதனை கீழ்த்தரமான அமைதி இல்லாமலே நமக்கு நாமே தான் ஆழ்த்தி கொள்கிறோம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அதனின்றும் நாம் நம்முடைய உண்மையான நிலை, நிம்மதி, மனமில்லாத நிலை, உண்மையாகவே நாம் எல்லோரும் சுதந்திரர்கள் தான். சந்தர்ப்பமாக ஏனோ மனத்திற்கு இதமாக வாழ்ந்து கொண்டதினாலே நமக்கு கீழ்நோக்கி செல்லுவதே பழக்கமாகிவிட்டது. அநேக முறை சொல்லிவிட்டேன். நமது நாட்டின் பெரியவர்கள் வெகு அழகாக சித்தரித்து விட்டார்கள். மனிதன் என்ற உணர்வத்துக்கு மனத்திற்கு இதமாகவே வாழ்ந்து நிம்மதியை இழக்கக்கூடியவன் என்ற பொருளை சொல்லியிருக்கார்கள். இந்த வகையில் மேல் நோக்கி என்றபோது கீழ்த்தரம் என்பது துன்பம், மேல்தரம் என்பது சிரசு சகசாரம் என்றாலும் கூட அது எண்ணமில்லாமல் சுதந்திரமாக இருக்கக்கூடிய நிலை. எங்கு நீ இல்லையோ அங்கு நீ சுதந்திரம். எங்கு நீ மனமாக மாறினாயோ அங்கு நீ சுதந்திரம் இழந்தவனாகிறாய். இதை அறிந்து கொள்வதனால் என்ன பயன்? பிறவி, மறுபிறவி உண்டு என்றாலும் அது பற்றி சிந்திப்பது மனம்தான்.
ஆதலினாலே ஆரா அவா நீப்பின் அந்நிலையை பெறா இயற்கை தரும். மனத்தினாலே அநேகம் கோடி ஆசைகளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். அதற்கு வள்ளுவன் இலக்கணம் சொல்லுகிறான். ஆரா அவா, ஆசைக்கு அளவே கிடையாது. அதை நீக்கினால் பேரா இயற்கை தான் தரும். உன்னுடைய நிலையை நீ தான் சுதந்திர நிலைந்து அடிமையாகிக் கொண்டிருக்கிறாய். அதனாலே பிறவி உண்டு என்பதை பற்றியும் இல்லை என்பதை பற்றியும் ஆராயும் போது ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைய போய் கேட்டால், நீ பிறந்திருக்கிறியா? நான் சரி, செத்த பணத்தையாவது ஒரு தட்டு தட்டி, ஏப்பா நீ செத்து போட்டியா, அவனுக்கு தெரியுமா? கதை இப்படி இருக்க. நாம் வாழக்கூடிய காலம் தோற்றம் மறைவு. இந்த இடைக்காலத்தில் என்ன உண்டோ அதை சுதந்திரர்களாக அனுபவிக்க பாருங்கள். வீணான கேள்விகள் எல்லாம் வேண்டாம். எண்ணம் அலைகளாக மாறினால், எண்ணம் நாதமாக மாறினால், எண்ணம் வீடியோ ஆடியோவாக மாறினால் அது நினைவு என்று பெயர். எண்ணம் எண்ணமாக இருந்தால், தன்னுடைய கான்ஷியஸோடு நான் இருக்கிறேன் என்ற ஒரே சுருத்தியோடு இருந்தால் அதை இந்தியன் பிலாசபியில் சித்தம் என்று சொல்வார். சித்தம் போக்கு சிவம் போக்கு. சிவம் போக்கு என்ன? ஆயிரம் ஆயிரம் தோற்றங்களை தோற்றுவித்து வாழ்வித்து லயப்படுத்தினாலும் கூட அவன் ஆனந்தமாக இருந்து கொண்டே இருக்கிறேன். அதுதான் சித்தமாக இருந்து பாருங்கள். அது எண்ணம். நினைவாக இருந்தால் அது ஆடக்கூடியது. அது பிள்ளைகள் குருவின் பால் கொண்ட விசுவாசத்தை பொறுத்தது. உடலால் சேவை செய்யலாம். தன்னிடம் உள்ள பொருளால் சேவை செய்யலாம். ஆனால் பிள்ளைகளினுடைய உணவும் விசுவாசமும் எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவு அவர்கள் இந்த அர்த்தத்தை புரிந்து கொள்ளலாம். இந்த காலத்தில் தாய்க்கு செய்வது கடமையாகாது என்று சொன்னால் கூட பொருந்த மாட்டேன் என்கிறது. ஏன்? முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுகிறார்கள். உன் உடலுக்கு தேவைகளை சம்பாதித்து எப்படி காப்பாற்றுகிறாயோ அதே மாதிரி தான் குருவும் உன்னுடைய ஆரோக்கியத்தோடு கூடிய சுதந்திரனாக வாழ பாடுபடுகிறான். ஆதலினாலே அவனுக்கு நீ செய்த ஒரு கடமையோ பொருளோ எதுவும் கடன் கொடுத்தது ஆகாது. அது என்ன செய்யலாம்? திருப்பதி உண்டியில் போட்ட பணம் எவ்வளவென்றே தெரியாமல் போடுவது போல. சூரியனை பார்க்குறீங்களே, இருள் இல்லாமல் போனால் பார்க்க முடியுமா? கமான். நினச்சி பாருங்க. அப்புறம் கிரிட்டிக்கலான பதில் அப்புறம் சொல்கிறேன். சூரியனே எங்கே இருக்கேன்? இருள் இல்லைன்னா அவனுக்கு வேலையே கிடையாது. இது ஒரு பாயிண்ட்.
நீங்கள் ஒரு சந்தேகம் கேட்குறீங்க, உங்களுடைய உள்ளத்திலிருந்து தானே கேள்வி வருது, அதில் சந்தேகம் இல்லையே. அந்த உள்ளத்தில் வெளிச்சம் இருக்குமா, இருள் இருக்குமா? சிந்திச்சு பாருங்க. இதை இந்தியன் பிலாசபியே சொல்லுது. நல்லீருளை நட்டம் பயின்றாடும் நாதனை, தில்லையுள் கூத்தனை, தென்பாண்டி நாட்டானை, மாணிக்க வாசக பெருமான். இருள் இல்லையே, ஏதும் இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. ஒரு விதையை எடுத்து உடைச்சி வெளிச்சத்தில் காட்டிட்டீங்கன்னா அது முளைக்குமா? அது மாதிரி தான் இருளின் உள்ளே இருக்கக்கூடிய துணிவு, நினைவு, நாதம், ஜோதி, இந்த 4 வகையிலே நாதம் என்ற இடத்துல, நினைவு என்ற இடத்துல புரோகிராம் என்ற நினைவு இருக்கிறது. அதாவது அந்தந்த நினைவின்படி தோன்றக்கூடியது அணுக்களின் இயல்பு. பலவிதமான செடிகள், பலவிதமான கலர்கள், பலவிதமான ருச்சிகள் உள்ள தாவரங்கள், இவைகளெல்லாம் அந்தந்த புரோகிராம் படி அது ஆலமரமாகவும், அரச மரமாகவும், வேப்ப மரமாகவும், அருகம்பில்லாகவும் தோன்றுவதற்கு காரணமாக உள்ளது அணுக்கள் தான். எத்தனை துணை புரோகிராம்கள் எண்ணி பார்த்தால் கண்டிப்பாக வரும். எத்தனை கருத்துக்கள். ஆண்டவனுடைய திருவிளையாடலை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அறிவு என்று சொல்லலாமே? சொல்ல முடியாது. நீங்கள் ரொம்ப இது வரைக்கும் காணாத ஒரு மாம்பழத்தை திங்கிறீங்க, அது உள்ளே தெரியுதா, வெளியே தெரியுதா? அந்த அறிவு அதுக்குள்ளே இருக்குது. மாம்பழத்துக்குள்ளே எப்படி எங்கும் நிறைந்திருக்கோ அது மாதிரி உங்கள்கிட்டையும் அது நிறைஞ்சு தான் இருக்கு. ஆனால் வாசம் அதிலிருந்து வெளியே வரணும். அட்டென்ஷன், வாசனை அதை விட்டு வெளியே வரணும். தெரியுதா? நல்லா இருக்கீங்களா? அப்பா நல்லா இருக்காரா? தேக ஆரோக்கியம் எல்லாம் பரவாயில்ல, வெளியே வருது. இதை எப்படி தான் விளைக்கிறது? இருளாக தான் இருக்கும். அது எப்படி சொல்கிறது? விழிப்பு காலம், கனவு காலம், உறக்க காலத்தை அனுபவித்தையா இல்லையா? உறக்கத்தின் சுகத்தை அனுபவித்தீர்களா இல்லையா? அப்படி நீங்கள் அனுபவித்த இடம் உன்னுடைய உள்ளத்திலா புறத்திலா? இனிமேல் நீங்களே கணக்கு போட்டுக்கலாம். இன்றைய உலகத்தில் இந்த கேள்வி கூட ரொம்ப உயர்வான கேள்வி என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஒரு கேள்வி ஒரு பிள்ளைக்கு வந்துட்டா நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்து விட்டது. ஆமோதிக்கலாம், சந்தோஷப்படுத்திக்கலாம். ஆனால் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும். உண்டா இல்லையா? ஒவ்வொருவனும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது இருந்தால்தான் நல்லது
என்று நினைக்கக்கூடியதான் உலகம். ஆதலினால் பொதுவாக எண்ணம், சொல், செயல் மூன்றிலும் நல்லதையே எண்ணி நல்லதையே பேசி நல்லதையே செய்ய முற்பட்டாயானால் ஓரளவு உலக மக்கள் உன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தான் சொல்லலாம். எல்லோரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவன் தான் சாமியார் ஆகிட்டு போயிட்டான், இவன் தான் நினைப்பேன் என்னென்னமா பேசினான் என்று பெரியவங்களாம் அதைத்தான் சொல்லுவாங்க. விளையாட்டு பிள்ளைங்களும் நம்ம வயசுக்கு இதெல்லாம் ஆயிக்கல, இவன் நான் இப்படி இருக்கான், அதெல்லாம் விடுத்துட்டு நான் நல்லவனாக இருக்கிறேனா அதை மட்டும்தான் சொல்ல முடியும். இந்த இடத்தில் நல்லது என்றால் சமூக சட்டத்திட்டத்தின்படி அல்ல. அது சாதாரணமாக எல்லாருக்கும் உண்டு. நல்லது என்பது மனிதனே நீ மனம் இல்லாத நிலைதான். அந்த நிலைக்காக எண்ணி பேச்சு என்று வந்தால் அது பற்றியே யாரிடமாவது சந்தேகம் கேட்கக்கூடிய பேச்சாகவும் அதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லக்கூடியவன் சொன்னால் அதைப்படி செய்வது இதுதான் எண்ணத்தால், சொல்லால், செயலால் நல்லது என்பது. மற்றது மக்கள் பலவிதமான கருத்துக்களை ஏற்படுத்தி கொண்டு பலவிதமான சட்டத்திட்டங்கள் போட்டுக்கொண்டு இருப்பதனாலே உலகத்தோடு இந்த சட்டத்தை, இந்த நிம்மதியை, இந்த நல்லதை சேர்த்த முடியாது. இதே மலர்களை சந்தர்ப்பமாக 1963ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி ஜகத் மகாகுரு பரஞ்சோதி மகான் அவர்களை சந்தித்து அவர் திருவடி வழி கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். நானும் கூட இந்தியன் பிளாஸ்பியில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவனாக இருந்தேன். அப்படி பார்க்கும்போது இவருடைய புத்தகத்தை பார்த்து நான் கடவுள் என்று போட்டதனாலே எனக்கு அந்த காலத்தில் இவர் மேலே கோபம் வந்து விட்டது. தூக்கி அட்டாளியை வீசிட்டு அந்த படத்தை. அதன் பிறகு சந்தர்ப்பமாக சில அனுபவங்கள் அது அதுவாகவே ஏற்பட்டதன் காரணமாக இந்த புத்தகத்தை எப்படியாவது எடுக்கணும் என்று குப்பை தட்டி பார்த்தா ஒன்றுமே புரியவில்லை. பகவான் ராமகிருஷ்ணர் போயிட்டார், ரமணர் போயிட்டார், ராமலிங்க சாமியும் போயிட்டார், இவரும் போயிட்டார். நம்ம கற்பனை எப்படி இருக்கு பாருங்கள் என்றே நினைத்து சந்தர்ப்பமாக குடும்ப நண்பர் ஒருவர், உனக்கு தகுந்த குரு ஒருத்தர் வந்திருக்கார் கோயம்புத்தூரில் என்று, அவரை நம்பலாம், அவ்வளோ உண்மையானவர். ஆனால் இப்பொழுது நினைத்தாலும் ஊக்கம் வருகிறது. நான் காத்துக்கிட்டு தானே இருக்கேன், நீ தானே லேட்டாக வந்திருக்க என்று சொல்லி கட்டி அணைச்சி மேலெல்லாம் நினைக்க. அதனால் ஏன் இந்த சொல்ல வேண்டியிருக்கிறது? அவருடைய தனிப்பெரும் கருணையினால தான் ஈரோட்டில் இந்த சபை துவக்கப்பட்டது. அது இல்லாவிட்டால் மத்திய சபை கிடையாது, அது இல்லாவிட்டால் கயப்பாக்கம் கிடையாது, அது இல்லாவிட்டால் நமண்டியம் கிடையாது. எனவே எதையும் பிரித்து பார்க்காதீர்கள், எதையும் பிரித்து பார்க்காதீர்கள். தலைதான் உயர்வு, தலைதான் சிந்தனையெல்லாம் சொல்லுகிறது. கை கால் இல்லாவிட்டால்
அந்த சிந்தனைகள் செயலுக்கு வருமா? இதில் எதுவும் சிறிதும் இல்லை, பெரிதும் இல்லை. எல்லாமே சந்தர்ப்பமாக இவையெல்லாம் ஏற்பட்டது. அதற்கு பை சான்ஸ் என்று சொல்லலாம். குருமகானின் தனிப்பெரும் கருணையினாலே ஈரோடு இன்றைக்கு தலைமையாக சபைகளாக இருந்தாலும் இன்றைக்கு அகண்டாகாரமாக பெருகி இருக்கிறது. இதில் பிள்ளைகள் எல்லாம் அது நம்மண்டி அது அவங்க பொறுப்பு, கைப்பாக்கம் அது அவங்க பொறுப்பு, இப்படியெல்லாம் பிரித்து பிரித்து பார்க்காதீர்கள். தலை இல்லாவிட்டால் காலும் இல்லை, கையும் இல்லை. கை தனியாக இருந்தால் தலைதான் என்ன செய்யும்? கையும் காலும் இல்லை என்றால் தலையினால் என்ன செய்துவிட முடியும்? அதனால் எல்லாம் அன்பாக ஒற்றுமையாக இவை அனைத்தும் தலைமை சபையாக தலையாகவும் மற்றதெல்லாம் அந்த தலைமை சபையினுடைய உடலாகவும் நினைத்து அன்பாக ஒற்றுமையாக எல்லோரும் சேர்ந்து சபையை நடத்துவீர்களாக.